Welcome to my channel. இன்னைக்கு நம்ம preposition topic வந்து பார்க்க போறோம். Day 3 video. Prepositionனா என்னது first? நம்ம எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்றோம்? Preposition வந்து நம்ம noun pronoun இருக்குல்ல அதுக்கு முன்னாடி வந்து அந்த வேர்டை வந்து போடுவோம். For example, to, for, across, like that. This is what prepositions. தமிழ்ல எப்படி சொல்லலாம்னா ஒரு பொருளை அல்லது ஒரு செயலை வந்து மற்றொன்றோட வந்து தொடர்பு படுத்துறது தான் வந்து அதுக்கு தான் வந்து இது வந்து உதவுது. அதான் வந்து prepositionோட யூஸ். உங்களுக்கு preposition பத்தி எந்த ஐடியாவும் இல்லையா? நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூஸா பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து கொஞ்சமாச்சும் இதுல வந்து நாலேஜ் கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி எங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்மளும் இதே மாதிரி டாபிக்ஸ் வந்து கண்டினியூஸா போட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இப்போ preposition வந்து யூஸ் பண்றதுக்கு பேசிக்கான ப்ரொனவுன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் me, you, him, her, them. இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். இதை வந்து நம்ம prepositionோட யூஸ் பண்ணா எப்படி எல்லாம் வரும்ன்றத நம்ம வீடியோல வந்து கண்டினியூஸா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப மீனா என்னது? என்னை. யூனா என்னது? உன்னை. him அவனை. her அவளை. them அவர்களை. இதெல்லாம் வந்து பேசிக்கானது. இது தெரிஞ்சா நம்ம வந்து வீடியோக்குள்ள போறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். இப்போ ஆப்ஜெக்ட் ப்ரிபோசிஷன் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரிபோசிஷன் என்ன? நான் முன்ன சொன்ன மாதிரியே a preposition is a word or group of words used before a noun and pronoun. இப்போ அந்த வேர்ட்ஸை வந்து அதாவது to, for, from, with, about இதெல்லாம் வந்து preposition. இந்த வார்த்தைகள்லாம் வந்து நவுனுக்கு ப்ரொனவுனுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்றதுக்கு தான் வந்து அது வந்து யூஸ் ஆகுது. இப்போ ப்ரொனவுன் என்னதுன்னு பார்த்தோம். me, you, him, her, them இதெல்லாம் வந்து ப்ரொனவுன்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிபோசிஷன் வேர்டு என்னது? to. toனா என்னது? இக்கு, இதுக்கு, அதற்கு, உனக்கு, எனக்கு அப்படின்னு இக்குன்னு முடியுதுல அதுக்கு தான் வந்து to யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் to me. to meனா என்னது? எனக்கு. to meனா என்னது? எனக்கு. இங்க சைடுல பாருங்க. மீனா என்னது? என்னை. யூனா உன்னை. ஹிம்னா என்னது? அவனை. ஹெர்னா என்னது? அவளை. தெம்னா என்னது? அவர்களை. நம்ம வந்து ஒரு போஸ்டர் சைடுல கொடுத்துருக்குறோம். அதை வந்து நீங்க கம்பேர் பண்ணி இதோட வந்து பாக்குறதுக்காக வந்து அது வந்து கொடுத்துருக்குறோம். இப்ப அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் to me வந்து ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? லைக் it seems like a good idea to me. இது வந்து ஒரு நல்ல யோசனையா எனக்கு வந்து தெரிகிறது. அதான் வந்து அந்த சென்டென்ஸோட மீனிங். it seems like a good idea to me. இப்ப லாஸ்டா வந்து சென்டென்ஸ்ல to me யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது எனக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல யோசனையாக தோன்றுகிறதுன்னு ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் to me யூஸ் பண்ணி. அதே மாதிரியே பாருங்க to you உனக்கு. யூனா என்னது? உன்னை. அதை வந்து to வோட யூஸ் பண்ணும்போது என்னவா வருது? உனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் I am giving this gift to you. நான் இந்த பரிசை உனக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்றத வந்து சென்டென்ஸ்க்கு மீனிங். I am giving this gift to you. உனக்கு வந்து நான் இந்த கிஃப்டை கொடுக்குறேன். யூனா என்னது? உன்னை. அதை வந்து to வோட யூஸ் பண்ணும்போது உனக்குன்னு மாறுது. அப்போ சென்டென்ஸ்ல வந்து யூஸ் பண்ணும்போது I am giving this gift to you. இப்போ அடுத்து to him அவனுக்கு. to him அவனுக்கு. இப்போ himனா என்னன்னு பார்த்தோம். அவனை. himனா என்னது? அவனை. அதை வந்து to வோட யூஸ் பண்ணும்போது அவனுக்குன்னு வந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் the teacher explained the concept to him. அவனுக்கு வந்து ஆசிரியர் கருத்தை விளக்கினார். அவனுக்கு ஆசிரியர் கருத்தை விளக்கினார். அதான் வந்து சென்டென்ஸோட மீனிங். the teacher explained the concept to him. அவனுக்கு. இப்போ நெக்ஸ்ட் to her அவளுக்கு. to her அவளுக்கு. ஹெர்னா என்னது? தனிமையா பார்க்கும்போது ஒரு ஹெர் வந்து அவளை. ஹெர்னா என்னது? அவளை. அதை வந்து to வோட ஒரு ப்ரிபோசிஷனோட யூஸ் பண்ணும்போது அவளுக்கு இக்குன்னு முடியுது பாருங்க. அதான் to வோட யூஸிங்க. The message was clear to her.
the message was clear to her. அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? செய்தி அவளுக்கு தெளிவாக இருந்தது. செய்தி அவளுக்கு வந்து எப்படி இருந்தது? தெளிவா இருந்தது. அவளுக்குன்னு வருது பாருங்க. அதனால தான் இந்த to her இதுல வந்து சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அடுத்து to them. to them அவர்களுக்கு. to them னா என்னது? அவர்களுக்கு. For example, I'll deliver the package to them tomorrow. I'll deliver the package to them tomorrow. நான் நாளை அவர்களுக்கு அந்த தொகுப்பை வழங்குவேன். நான் நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த பார்சல் டெலிவர் வந்து பண்ணுவேன் அப்படின்றத மீனிங். அப்ப to them இதுல வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னா அவர்களுக்கு. இப்ப for பத்தி பார்க்க போறோம். for னா என்னது? இக்காக. for னா என்னது? இக்காக. for me. for me னா என்னது? எனக்காக. only me மட்டும் எப்படி சொல்வோம்? என்னை. இப்போ for ஓட சேரும்போது என்னவா ஆகுதுன்னா எனக்காக, உனக்காக, அவனுக்காக, அவளுக்காக, அவர்களுக்காக. அந்த for ஓட வந்து இந்த ப்ரொனவுன்ஸை வந்து merge பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு அழகான வந்து ஒரு தொகுப்பு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் for meக்கு வந்து this song holds special memories for me. This song holds special memories for me. இந்த பாடல் வந்து எனக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஞாபகம் வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து இதுக்கு மீனிங். எனக்காக for me. நெக்ஸ்ட் வந்து for you. for you னா என்னது? உனக்காக. For example, I'll hold the door open for you. I'll hold the door open for you. நான் உனக்காக வந்து கதவு திறந்து வைப்பேன். உனக்காக கதவை வந்து திறந்து வைப்பேன். அதுக்கு மீனிங் இதுதான். for youக்கு வந்து எப்படி சொல்லுவோம்? உனக்காக. for him. for him னா என்னது? அவனுக்காக. for him னா என்னது? அவனுக்காக. For example, the job offer came as a relief for him. The job offer came as a relief for him. வேலை வாய்ப்பு வந்து அவனுக்கு வந்து நிம்மதியா அமைஞ்சிருச்சு. வேலை வாய்ப்பு வந்து அவனுக்காக நிம்மதியா வந்து அமைஞ்சிருச்சு. அவனுக்காக. இதான் வந்து முக்கியமான பிளேஸ். for him. அவனுக்காக இந்த ஜாப் வந்து ஒரு நிம்மதியாக இருந்தது. அதான் வந்து இதுல சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து for her. for her னா என்னது? அவளுக்காக. for her அப்படின்னா என்னது? அவளுக்காக. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எப்பவுமே ஒரு இங்கிலீஷ் ஃபார்ம் ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். to ஓட பிளேஸும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். ஃபாருமே வந்து அதிகமான இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து முக்கியமானது. The necklace is a gift for her. The necklace is a gift for her. நெக்லஸ் அவளுக்காக வந்து ஒரு பரிசு. நெக்லஸ் வந்து அவளுக்காக வந்து ஒரு பரிசு. நெக்ஸ்ட் வந்து for them. for them னா என்னது? அவர்களுக்காக. for them அவர்களுக்காக. them னா என்னது? அவர்களை. for ஓட யூஸ் பண்ணும்போது அவர்களுக்காக. We prepared a special meal for them. We prepared a special meal for them. அவர்களுக்காக ஒரு சிறப்பு உணவு வந்து தயாரிச்சிருக்கிறோம். அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் உணவு வந்து தயாரிச்சிருக்கிறோம். இதான் வந்து for them. இப்போ for ஓட இதுவெல்லாம் வந்து பார்த்துருக்குறோம் சென்டென்ஸ். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ forலாம் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், எதுக்கு முன்னாடி எதுக்கு பின்னாடி, இக்காக நம்ம சொல்ல வர இடத்துக்கெல்லாம் வந்து for வந்து யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சென்டென்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அபவுட்னா என்னது? பற்றி. இப்போ அபவுட் வந்து ப்ரொனவுன்ஸோட யூஸ் பண்ணும்போது மீ. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அபவுட் மீ. அபவுட் மீனா என்னது? என்னை பற்றி. அபவுட் மீனா என்னது? என்னை பற்றி. Let me tell you a little bit about me. Let me tell you a little bit about me. என்னை பற்றி கொஞ்சம் சொல்றேன். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிவிடுகிறேன். அதான் வந்து அதோட இது about me. என்னை பற்றி தான் இந்த கான்செப்டே வந்து போகுது. என்னை பற்றி, உன்னை பற்றி, அவரை பற்றி, அவளை பற்றி, அவர்களை பற்றி. இந்த டாபிக் வந்து அதை பத்தி தான். நெக்ஸ்ட் about you. about you. யூனா என்னது? உன்னை. about ஓட யூஸ் பண்ணும்போது உங்களை பற்றி, உன்னை பற்றி, அதுதான். The presentation is about you and your experiences. The presentation is about you and your experiences. இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்றது வந்து உன்னை பத்தி, உன்னோட அனுபவத்தை பற்றி தான் வந்து இருக்குது அப்படின்றது சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து about him.
about him அவரை பற்றி about him என்னது அவரை பற்றி I don't know much about him but he seems friendly அவனை பற்றி எனக்கு வந்து அதிகமா தெரியாது ஆனால் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறான் அதுக்கு தான் வந்து மீனிங் அவனை பத்தி வந்து அதிகமா தெரியாது அவனை பத்தி அப்ப இந்த இடத்துல about him next வந்து about her என்னது அவளை பற்றி about her என்னது அவளை பற்றி tell me more about her I would love to get to know her better அவளை பற்றி சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்து நல்லா தெரிஞ்சுக்க விரும்புறேன் அவளை பத்தி அதுக்கு தான் வந்து இதோட மீனிங் வந்து அதுதான் about her அவளை பற்றி சொல்லுங்க next வந்து about them next வந்து என்னது about them அவர்களை பற்றி the documentary is about them and their journey to success the documentary is about them and their journey to success இந்த ஆவணப்படம் இந்த டாக்குமெண்ட்ரி நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு முக்கியமான தொகுப்பு அவங்கள பத்தி எடுத்திருக்கோம் அவர்களை பற்றி and அவங்களோட வெற்றி பயணத்தை பத்தி அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்களா அவங்களோட பத்தியும் அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து அவர்களை பற்றி இந்த இடத்துல முக்கியமான இடம் வகிக்குது அவர்களை பற்றி ஃப்ரம்னா என்னது இருந்து இதிலிருந்து அதிலிருந்து நம்ம வந்து எந்த இடத்துல இருந்துன்னு யூஸ் பண்ணணும்னு விரும்புறோமோ அப்பெல்லாம் வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணலாம் இப்போ ஃப்ரம் மீ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் மீ அப்படின்னா என்னது என்னிடம் இருந்து மீனா என்னது என்னை இப்போ ஃப்ரம் மீன்ற போது என்னிடம் இருந்து the gift is from me so I hope you like it the gift is from me so I hope you like it the பரிசு என்னிடம் இருந்து வந்தது அதனால வந்து உனக்கு பிடிக்கும்ன்றது வந்து நான் நம்புறேன் என்னிடம் இருந்து அதனால வந்து உனக்கு பிடிக்கும்ன்றது வந்து நான் நம்புறேன் நெக்ஸ்ட் from you னா என்னது உன்னிடம் இருந்து from you னா என்னது உன்னிடம் இருந்து I learned a lot from you during our time together நம்ம வந்து ஒண்ணா இருந்த காலத்துல வந்து உன்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் உன்னிடமிருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் அதான் வந்து இதோட மீனிங் இந்த இடத்துல வந்து உன்னிடம் இருந்துன்றது முக்கியமான இடத்தை பிடிக்குது இப்போ நெக்ஸ்ட் from him னா என்னது அவரிடமிருந்து அவனிடமிருந்து from him னா என்னது அவனிடமிருந்து இல்லைன்னா அவரிடமிருந்து the advice I received from him was invaluable in making my decision அவர்கிட்ட இருந்து நான் பெற்ற அறிவுரை வந்து எனக்கு முடிவெடுக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப வந்து விலை மதிப்பில்லாததா இருந்தது அதுக்கு வந்து இதான் அர்த்தம் நான் பெற்ற அறிவுரை வந்து எனக்கு வந்து முடிவெடுக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப விலை மதிப்பில்லாம இருந்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து என்னது ஃப்ரம் here நம்ம இதுக்கு முன்னாடி 3 சென்டென்ஸ் பார்த்திருக்கோம் அதெல்லாம் வந்து ரீகால் பண்ணுங்க நம்ம வந்து சொல்லும் போதே கூட சொல்லி பாருங்க இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க ஃப்ரம்லாம் நீங்க சென்டென்ஸ் மேக் பண்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் the inspiration for her painting came from her travels அந்த ஓவியம் வந்து வர்றதுக்கு வந்து அவங்க எல்லாம் பயணம் பண்ணி அதெல்லாம் கத்துக்கிட்டதுல இருந்து வந்தது அப்படின்றதா வந்து இதுக்கு மீனிங் நெக்ஸ்ட் from them னா என்னது அவர்களிடமிருந்து அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து the support from them during the difficult times meant a lot இந்த கடினமான காலங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தெல்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்து கிடைத்த அந்த அறிவுரை ஆதரவுலாம் வந்து நிறைய வந்து ஒரு அர்த்தத்தோட இருக்குது அதான் வந்து அதோட மீனிங் the support from them during the difficult times meant a lot from them அவர்களிடமிருந்து நெக்ஸ்ட் வித்னா உடன் with me மீயோட யூஸ் பண்ணும்போது என்னவாகுது என்னுடன் with me என்னுடன் for example would you like to come to the movie with me tonight இன்னைக்கு நைட்டு படத்துக்கு என் கூட வரதுக்கு நீ விரும்புறியா அப்படின்றத இதுக்கு வந்து மீனிங் would you like to come to the movie with me னா என்னது என்னுடன் இன்னைக்கு நைட்டு வரதுக்கு
விரும்புறியா அப்படின்றது தான் வந்து இதுக்கு வந்து மீனிங். நான் சொல்லும்போதே சொல்லி பாருங்க. சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணி அந்த வித் மீ வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு வந்து பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். நான் சொல்லும்போதே சொல்லிக்கிட்டே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா சென்டென்ஸ் வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ வித் யூ, யூனா என்னது உன்னுடன், வென்லி யூ மட்டும் என்னது உன்னை, வித்தோட யூஸ் பண்ணும்போது என்னவாகுது உன்னுடன். வித் யூனா என்னது உன்னுடன் கூட சொல்லி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம், ஆர் யூ கம்ஃபர்டபுள் டிஸ்கஸிங் திஸ் டாபிக் வித் யூ, ஆர் யூ கம்ஃபர்டபுள் டிஸ்கஸிங் திஸ் டாபிக் வித் யூ. இந்த தலைப்பு வந்து உன்னோட பேசுறதுக்கு வந்து உனக்கு வசதியா இருக்குதா, அதாவது உனக்கு வந்து இதை பத்தி ஏதாச்சும் நாலேஜ் இருக்கான்றத இதோட மீனிங்கே. ஆர் யூ கம்ஃபர்டபுள் டிஸ்கஸிங் திஸ் டாபிக் வித் யூ. நெக்ஸ்ட் வித் இம், வித் இம்னா என்னது அவனுடன், வித் இம்னா என்னது அவனுடன். எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு என்ன சொல்லலாம், இஸ் பிளானிங் டு டிராவல் டு யூரோப் வித் இம் நெக்ஸ்ட் சம்மர், இஸ் பிளானிங் டு டிராவல் டு யூரோப் வித் இம் நெக்ஸ்ட் சம்மர். அடுத்த கோடை காலத்துல வந்து அவரோட யூரோப்பை செல்றதுக்கு வந்து திட்டமிட்டு இருக்கிறாங்க, அதாவது பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அவருடன், அவனுடன் அவங்களோட போறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதான் வந்து சென்டென்ஸ்ல வந்து சொல்ல வரோம் வித் இம். நெக்ஸ்ட் வந்து வித் எர், வித் எர்னது அவளுடன், வித் எர்னது அவளுடன். ஃபார் எக்ஸாம்பிள், she enjoys cooking with their grandmother on weekends. She enjoys cooking with their grandmother on weekends. வார விடுமுறையில் வார இறுதி நாட்கள்லாம் வந்து அவங்க பாட்டியோட வந்து சமைக்கிறது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் வந்து இந்த ஒரு சென்டென்ஸோட மீனிங். she enjoys cooking with their grandmother on weekends. with her அவளுடன், அவர்களுடன், அதெல்லாம் வந்து நம்ம இப்போ கிராண்ட்மதருக்கு மரியாதையா சொல்றோம். அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம, அந்த பாட்டியுடன். அப்ப அந்த பாட்டியோட வந்து சமைச்சிருக்கிறதுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. அதான் வந்து சென்டென்ஸோட மீனிங். உங்களுக்கு நான் வந்து உள்ள அர்த்தமா வந்து புரிய வைக்கிறேன். இப்போ நான் சொல்லும்போதே நீங்கள் சொல்லிக்கிட்டே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ வந்து முடியறதுக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த ப்ரொனவுன்ஸ், ஒரு நவுன்ஸ் வந்து ப்ரிப்போசிஷனோட யூஸ் பண்ணும்போது நம்மளால வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து மேக் பண்றதுக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டினியூவா வந்து வீடியோஸ் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் with them. நெக்ஸ்ட் வந்து என்னது with them. with them என்னது அவர்களுடன். with them என்னது அவர்களுடன். they are going on a hiking trip with them next weekend. they are going on a hiking trip with them next weekend. அடுத்த வாரம் இறுதியில வந்து அவர்களோட வந்து நடைப்பயணம் போறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுடன் ஒரு நடைப்பயணம் வந்து போறாங்க. they are going on a hiking trip with them. with them என்னது அவர்களுடன். with them என்னது அவர்களுடன். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் அடுத்த வார இறுதிகள், அடுத்த வார இறுதிகளை வந்து அவர்களோட வந்து நடைப்பயணம் வந்து போறாங்க. இப்போ டைரக்ட் ப்ரிப்போசிஷன்ஸ், டைரக்ட் ப்ரிப்போசிஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் டவுன், டவுன்னா என்னது கீழே, இது வந்து டைரக்ஷனை குறிக்குது. டவுன்னா என்னது கீழே. she sat down on the park bench to catch her breath. she sat down on the park bench to catch her breath. அவ மூச்சை பிடிக்கிறதுக்காக பூங்கா பெஞ்சில் வந்து உட்காந்தா. அவ வந்து மூச்சை இழுத்து பிடிக்கிறதுக்காக பூங்கா பெஞ்சில், பூங்கால பார்க்ல வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருப்பாங்களா அதுல உட்கார்ந்தா அப்படின்னு இதுக்கு மீனிங். இதெல்லாம் வந்து இந்த டவுன். டவுன் வந்து சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, she sat down. இப்போ நெக்ஸ்ட் டியூரிங். டியூரிங்னா என்னது, இதன் போது, இது நடக்கின்ற பொழுது, இந்த பொழுது அவள் நடக்கும் பொழுது, அந்த மாதிரி நம்ம பொழுதுன்னு யூஸ் பண்ணும்போது டியூரிங் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் டு ரீட் அ புக் டியூரிங் மை லஞ்ச் பிரேக். டியூரிங் மை லஞ்ச் பிரேக்னா என்னுடைய மதிய உணவு வேலையில், என்னுடைய மதிய உணவு நேரத்தின் பொழுது எனக்கு வந்து புக்கை வந்து படிக்கிறதுக்கு பிடிக்கும். அதான் வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங். டியூரிங் மை லஞ்ச் பிரேக், அதுக்கெல்லாம் வந்து இந்த டியூரிங்கை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸெப்ட். எக்ஸெப்ட்னா என்னது தவிர. இப்போ எக்ஸெப்ட்னா என்னது தவிர. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி ஒன் அட்டெண்ட் த மீட்டிங் எக்ஸெப்ட் ஃபார் டாம் ஹூ வாஸ் சிக். டாமை தவிர எல்லாருமே வந்து அட்டன் பண்ணாங்க. இப்போ இந்த டாமை தவிர, அப்போ தவிரன்றதுனா என்னது எக்ஸெப்ட். இந்த இடத்துல எவ்வளோ ஒரு முக்கியமான இதுவாக இருக்கு பாருங்க, எக்ஸெப்ட்னா என்னதுன்னு. அவனை தவிர எல்லாரும் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. அவனுக்கு வந்து என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லை.
அவனுக்கு என்ன ஆச்சு உடம்பு சரியில்லை. அதான் வந்து இது எக்ஸப்டோட மீனிங். இது எப்படி இம்பார்ட்டன்ஸ்ல எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் பாருங்க. இது எக்ஸப்ட்னா அவனை தவிர இது எல்லாருமே வந்து மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அக்ராஸ். அக்ராஸ்னானது எதிர்பக்கம். அக்ராஸ்னானது எதிர்பக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், we walked across the bridge to reach the other side of the river. We walked across the bridge to reach the other side of the river. இப்போ பாலத்தை வந்து கடந்து ஆற்றின் மறுகரையை வந்து அடைந்தோம். இப்போ பாலத்தை வந்து கடந்து தான் வந்து ஆற்றோட மறுபக்கத்தை வந்து போனோம். அதுக்கு தான் வந்து எதிர்பக்கம் வந்து நோக்கி நம்ம வந்து நடந்திருக்கிறோம். இதான் வந்து அக்ராஸோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து இன்னது உள்ளே. இன்னது உள்ளே. is currently living in New York City. is currently living in New York City. நியூயார்க் சிட்டி உள்ள அவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். நியூயார்க் சிட்டி உள்ள அவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்போ இதுல வந்து ப்ரிப்போசிஷன் வந்து 5 வந்து பார்த்துருக்குறோம். இப்போ இது எல்லாமே வந்து நான் சொல்லும் போது நீங்க வந்து சொல்லி அந்த வார்த்தைகள்லாம் வந்து எப்படி வந்து சென்டென்ஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி உபயோகப்படுத்தி இருக்கிறாங்கன்ட்டு நீங்க வந்து நான் சொல்லும் போது சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் மேக் பண்றது, யாராச்சும் அந்த வார்த்தையை வந்து பேசினா கூட உங்களால வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் வந்து சொல்றது. நான் சொல்லும் போதே கூட சொல்லுங்க. இந்த வீடியோ முழுசா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்னாச்சும் வந்து உங்க மைண்ட்ல ஏறி இருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க வந்து எங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவு புரியுதோ அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் ஃப்ளெக்சிபிளா வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து போய்கிட்டே இருக்கலாம். நீங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது மட்டும் போதும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்போதான் நாங்கள் போடுற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ. எவ்ரிஒன் will be learn. Please try to support us. Thank you for everyone.